அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே உயர இருக்கும் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் 2, 4, 7, 5, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானமாகிய 4 வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்திருப்பது மீனராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மீனராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அவர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். பல்வேறு வகையான புதிய காரியங்களில் முயற்சி செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தடைதாமதம் சிக்கல் என்று இருந்த பல்வேறு வகையான நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். தாய்வழி உறவு முறைகளில் இருந்த மன வருத்தம் விலகுவதோடு அவர்களின் ஒற்றுமை நிறைவாக பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூட போகிறது. கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் நிலம், வீடு, வீட்டுமனை போன்றவற்றில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எதை செய்தாலும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி உயர்வை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு வித்யாகரகரான புதன் வலுவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி எளிதில் வரும். வங்கி கடன் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக பூர்த்தியாவதோடு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்குவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் இன்றி இந்த வேளையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை வித்யாகரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நிறைவானதாக மாற்றிக் கொடுக்க போகிறார். பல வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நெருக்கடிகள் சிரமங்களை களைவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களின் தன்மையை நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு சிறப்பான வகையில் முடிவெடுத்து செயலாற்றக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறதுங்க. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அதை முழுமையாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை நன்கு கணித்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை விலக்கி உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அலுவலகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பகிர்வதால் எதிர்கால நலனை பாதிக்கக்கூடிய வகையில் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். எனவே சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது.
இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியான நல்ல சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் நிறைவாகவே உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயம் வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான விஸ்தரிப்பு திட்டங்கள், புதிய முதலீடு போன்றவற்றை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறதுங்க. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று எந்த காரியம் இருந்தாலும் அவற்றை சிறப்பாகவும் செம்மையாகவும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. அத்தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர தொழில், நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உண்டு. மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் காணக்கூடிய வகையில் 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட வித்யாகாரகரான புதனும் குருவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாற்றமும் நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய முக்கூட்டு கிரகமான குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வேளையில் 3, 4, 5 என 3 இடங்களை வலுப்படுத்துவது அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது சிறு முயற்சி கூட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடைகள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை சாமர்த்தியமாக சரி செய்யக்கூடிய வகையில் நல்ல அறிவாற்றலை, நுட்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன். எனவே சரியாக இந்த வேலையை திட்டமிட்டு நன்கு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பெண்மணிகள் நினைத்த பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் முழுமையாக தகர்த்தெறியப்பட்டு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.